வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ரிவ்யூ பண்ண போற படம் பல வருஷமா நம்மள மிரள வச்ச ஒரு கேரக்டரோட இறுதி பயணம். பீக்கி பிளைண்டர்ஸ் தி இம்மார்டல் மேன். இந்த படத்தோட ட்ரெய்லர்ல வர்ற ஒரு முக்கியமான வசனம், யார் இந்த டாமி ஷெல்பி? இது வெறும் காமெடி கிடையாது, அந்த கேரக்டர் தனக்குள்ளேயே கேட்டுக்கிற ஒரு கேள்வி. சீசன் 6 முடிவிலேயே டாமிக்கு ஒரு அழகான சென்ட் ஆஃப் கிடைச்சது. ஆனா டைரக்டர் ஸ்டீவன் நைட் இத பெரிய திரைக்கு கொண்டு வந்து டாமிக்கு நிஜமாவே அமைதி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காரு. கதைப்படி சீசன் 6 முடிஞ்சு ஒரு 6 வருஷம் ஆயிடுச்சு. டாமி இப்போ ஒரு பாழடைஞ்ச பழைய பங்களால தன் கடந்த கால நினைவுகளோட வாழ்ந்துட்டு இருக்காரு. கூட அவரோட லாயல் பார்ட்னர் ஜானி டாக்ஸ் மட்டும்தான் இருக்காரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவரோட மகன் டியூக் இப்போ பீக்கி பிளைண்டர்ஸ் டீமை லீட் பண்றான். டியூக் கேரக்டர்ல பேரி கோகன் சும்மா மிரட்டி இருக்காருன்னே சொல்லலாம். தன் அப்பாவை வெறுக்கிற அதே சமயம் தன்னை நிரூபிக்க துடிக்கிற ஒரு பையனா செம்மையா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட பெரிய பலமே இதோட ஸ்டேஜிங் தான். குறிப்பா மழையில டாமி பர்மிங்ஹாம்க்கு திரும்பி வர்ற அந்த ஒரு சீன் இருக்கு பாருங்க, நிஜமாவே பீக் சினிமா மூமெண்ட் அது. ஆனா ஸ்கிரிப்ட்ல சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யுது. நிறைய இடங்கள்ல முன்னாடி பார்த்த அதே இமோஷன்ஸை மறுபடியும் காட்டுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. எதிரிகளா வர்ற நாசிகளை டாமி டீல் பண்ற விதம் ஒரு சாதாரண கேங்ஸ்டர் படம் பார்க்குற எஃபெக்டை தருது. இருந்தாலும் இது சிலியன் மர்ஃபியோட உலகம். அவர் பழைய டாமி மாதிரி துடிப்பாவோ இல்ல, ஆனா ரொம்ப டயர்டா இருக்காரு. அவரோட அந்த கண்களும் சின்ன சின்ன முக அசைவுகளும் டாமி ஷெல்பியோட வலிய அப்படியே நமக்கு கடத்துது. கடைசியா சொல்லப்போனா இந்த படம் ஒரு அழகான எண்டிங்கா இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு எபிக் கேரக்டருக்கு கிடைச்ச ஒரு கம்பீரமான விடைபெறுதல். உங்களுக்கு பீக்கி பிளைண்டர்ஸ்ல எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.